Hi guys, welcome back to my channel videhassweethome. இன்னைக்கு வந்து நான் யூசுவலா வெஜிடபிள்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வாங்குவேன். ஸோ நான் எப்படி வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அந்த ஹோல் வீக்குக்கு, ஸோ என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மார்னிங் வந்து என்ன லஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ கர்ட் ரைஸ் வித் சோயா ஃப்ரை மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ரைஸ் வச்சுட்டு இன்னொரு ஹாட் தண்ணி வந்து சுட வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோயாவை வந்து வேக வைக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு 5 minutesல வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ இது வந்து பண்ண ஒரு சைடில் இருக்கும்போது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா குக் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு சைடில் வந்து ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. ஸோ கர்ட் ரைஸ்க்காக நான் வந்து நல்லா அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு நல்லா தயிர் கொஞ்சம் நிறையா போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக நெய்யில் கேஷ்யூஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து சிம்பிளாக பண்ணணும், அதே சமயத்தில் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இதில் கேஷ்யூஸ் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல எல்லா சத்துக்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து ரைஸ் வந்து நான் நல்லா வந்து தயிரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு சேர்த்து. ஸோ இதை வந்து அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு நான் வந்து மாதுளம் பழமும் அப்புறமா வந்து கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கும், சில்லுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ வெயிலுக்கு இந்த மாதிரி கர்ட் ரைஸ் தான் வந்து பிடிக்குது. ஸோ அதனால் வந்து கர்ட் ரைஸ் வித் அதே சமயத்தில் வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக நான் வந்து சோயா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சோயா ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கர்ட் ரைஸ் வந்து சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. கேஷ்யூஸ், பொமக்ரேனேட்ஸ்லாம் போட்டதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியான கர்ட் ரைஸ் அது. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஹீட் ஆனவுடனே இதில் நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த சோயா, குக்குன்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 5 minutes பாயில் பண்ணி அதை ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ வந்து கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி செய்வேங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டு செய்வேன். இன்னொரு நாள் வெறும் சாம்பார் தூளும் உப்பு மட்டும் போட்டிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். தென் பிசிபெலாபாத் பவுடர் இருக்குது பார்த்தீங்கன்னா, பிசிபெலாபாத் பவுடர் மட்டும் இது போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது ரெடிமேட் பேக்கெட்ஸில் விற்கிற மசாலாஸ்லாம் இருக்குல்ல, அது கூட ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மாதிரி ஃப்ளேவர்ஸ் கொடுத்து இதை வந்து சேர்க்கலாம். நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், நீங்கள் வேணால் சீரகத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஹாஃப் டீஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இது வந்து ஒரு 5 minutesல செஞ்சிட முடியும். ஸோ சோயா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரை மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்ல ரிச் ப்ரோட்டீனும் இருக்குது இதில். இப்போ தனியா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இது கூட உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 கரண்டி இல்லை 1/2 கரண்டி வந்து தயிர் கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கர்ட் ரைஸும் சோயா ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வெஜிடபிள்ஸ் வந்து இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுப்பேன். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுனால இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ லஞ்ச் வந்து சூப்பராக யம்மியாக சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்லோரும் வீக் எண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேலை எல்லாமே வந்து வீக் டேஸ்லேயே வச்சுப்பேன். ஸோ ஒரு நாள் வந்து ஒரு ஒர்க்காக வச்சுப்பேன். ஒரு நாள் வந்து மாவாட்டுவேன், இன்னொரு நாள் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு மற்ற ஒர்க்கெல்லாம் நீங்கள் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸில் தனியாக வந்து கீரை, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. இப்போ இது வந்து ஒன்றா க்ளீன் பண்ணணும். ஸோ லாங் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அது பிளேஸில் வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். இப்படி நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டேன்னா அந்த ஹோல் வீக்குக்கு எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஈஸியாக நான் வந்து எனக்கு தேவையானதை நான் குக் பண்ணிக்க முடியும்.
நான் இதை பண்ணுறது இல்லாமல் நான் இதை சார்ட் அவுட் பண்ணுறது இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் அந்த வீக்குக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நோட் பேட் மாதிரி எழுதி வச்சுப்பேன். யூஸ்வலாக ஒரு டைரி வந்து எப்போவுமே நான் கிச்சனில் வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து எழுதி வச்சுப்பேன். அந்த டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அதை வந்து நம்ம சம்டைம்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம், ஆனால் அது இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வாடி போய் நம்ம தூக்கி வீசுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம முடிஞ்சதெல்லாம் டிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரையை வந்து நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து அந்த வீக்குக்கு கீரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஃபுட்டில். ஸோ அதனால் ஒரு 2-3 கீரை வாங்கி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வந்து எது வேணால் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாலக்கீரையில் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இருக்காது. நான் வந்து இந்த கீரையை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர், அப்புறமா கொஞ்சமாக கீரை போட்டுட்டு மறுபடியும் இடையில வந்து இன்னொரு டிஷ்யூ பேப்பர், மறுபடியும் மேலே கீரை போட்டுட்டு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு நான் க்ளோஸ் பண்ணிடுவேங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நீங்கள் செஞ்சால் கூட வந்து இது ஒன்றுமே ஆகாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழையும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். 2 கட்டு கொத்தமல்லி தழை வாங்கினேங்க. ஏன்னா சட்னி அந்த மாதிரி பர்பஸ்க்காக ஒரு கட்டும், இல்லைனா வந்து கொத்தமல்லி சாதம் அந்த மாதிரி பர்பஸ்க்காக ஒரு கட்டு, இன்னொரு கட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சாம்பார் ரசத்துலலாம் போடுறதுக்காக இன்னொரு கட்டு. எப்போவுமே நான் 2 கட்டு வாங்குவேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ, நடுவில் கூட ஒரு டிஷ்யூ போட்டிருக்கேங்க. அது வந்து தெரியல வீடியோவில். மேலே இன்னொரு கட்டு கொத்தமல்லி தழை வச்சு மேலே ஒரு டிஷ்யூ போட்டு இப்போ வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது ஃபுல் வீக் பார்த்தீங்கன்னா வாடாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சொல்ல மறந்துட்டு இதில் வேரெல்லாம் வந்து நீக்கிட்டு பழுத்த இலையெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ கீரை க்ளீன் பண்ணியாச்சு, கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணியாச்சு. பாலக்கீரை வந்து நான் க்ளீன் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டேவே நாளைக்கே செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுனால இதை அப்படியே வந்து ஒரு டவலில் மட்டும் சுற்றி வச்சிட போகிறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு இதை ஜஸ்ட் நறுக்கிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து க்ளீன் பண்ணணும், புதினா க்ளீன் பண்ணணும். அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அது பிளேஸில் வச்சிடலாம். கொஞ்சம் தக்காளி, கேரட்டு, பன்னீர், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, மஷ்ரூம். ஸோ கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து பன்னீர், எலுமிச்சம்பழம், புதினா, இது எல்லாமே வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறதுங்க. அது நம்ம அந்த வீக்லி வெஜிடபிள் இதில் எப்போவுமே இருக்கக்கூடியது. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் தான் மாறும். ஸோ காலிஃப்ளவரும் அதே மாதிரி தான். கண்டிப்பாக நான் ஒரு காலிஃப்ளவர் எப்போவுமே வாங்கிப்பேன். அப்புறம் கொஞ்சம் பாவக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. ஸோ இது மாங்காய் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இது சீசனுங்கிறதுனால மாங்காய் வந்து கொஞ்சம் சாலட்ஸ் மாதிரி போட்டோன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த நன்னாரி சர்பத் வாங்கினேங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 1 இல்லை 2 டீஸ்பூன்ஸ் சர்பத் போட்டுட்டு மிச்சம் ரிமைனிங் இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வெயிலுக்கு. ஸோ இது ஒரு பாட்டில் வாங்கினேன் நான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய், இது எல்லாம் வந்து தனியாக வந்து ஒரு துணி பை மாதிரி அதில் வந்து நான் போட்டு வச்சுப்பேன். இதையெல்லாம் தனித்தனியாக டப்பாவில் வந்து போடணும். இப்போ இந்த துணிப்பை தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஈர உறிஞ்சுற மாதிரி ஒரு துணிப்பை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, கத்திரிக்காய், பீட்ரூட், இந்த மாதிரி ஒரு 2-3 பை வச்சுக்கோங்க. தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈரம் பட்டு வந்து அந்த காய் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாத் பேக்ஸ் யூஸ் பண்ணும்போது. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கில் வாங்கி கொஞ்சமாக மிச்சம் இருக்கிற கேரட்ஸு. ஸோ இதை வந்து பீல் பண்ணி வச்சுருக்கேன். இது இமீடியட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு காய் எதுவும் வேஸ்ட் ஆகாது. இப்போ காலிஃப்ளவரும் வந்து க்ளீன் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. ஸோ ஒரு பெரிய காலிஃப்ளவர் அப்படிங்கிறதுனால ஸோ இது பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரை பண்ணணும் இல்லை குழம்பெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லா இலையுமே உதிர்த்துட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து காய வச்சதுக்கு அப்புறமா வைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொத்தா ஒரு கொத்தா வந்து பிரித்து வச்சு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு உள்ளே போட்டு வச்சிருவேன்.
இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நாங்கள் தனித்தனியாக உதுத்து போடுறத விட இது வந்து ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி தான் போட்டு வைக்கிறேன். இதே மாதிரி கீழேயும் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே வந்து ஒரு டிஷ்யூ, அப்புறம் இடையிலையும் ஒரு டிஷ்யூ போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக நல்லா காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் போடணுன்னா ஒரு கொத்து மட்டும் எடுத்து போட்டால் போதும். ஸோ நம்மளுக்கு அளவும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் இலையை வந்து நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு டிஷ்யூ கீழே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். ஸோ தண்ணி விடுறதெல்லாம் இந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிக்கிறதுனால இது நான் வந்து உடனே தூக்கி வீசிட மாட்டேங்க. இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் 1 or 2 or 3 times யூஸ் பண்ணுவேன். இப்போ லெமன் எல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த வீக்குக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் பண்ணியாச்சு. ஸோ பாத்திரலாம் எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதில் கொத்தமல்லி தழை இருக்கு, அப்புறம் காலிஃப்ளவர் பெரிய பாக்ஸில் போட்டது, மீதி இருக்கிறத இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லெமன் இருக்கு, இதில் கருவேப்பிலை இருக்கு, அப்புறம் இதில் அந்த ரிமைனிங் இருக்கு கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் இதில் காலிஃப்ளவர், இதில் வந்து புதினா, இதில் பார்த்தீங்கன்னா கீரை. லெமன் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரும். இது வந்து ப்ரீவியஸ் வீக்ஸ் வாங்கின எலுமிச்சம்பழம். ஸோ இப்போ வாங்கினதோட சேர்த்து அதையும் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து முதல்ல யூஸ் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மாதுளம்பழம் தொளிச்சு வச்சது இருக்குது. ஸோ அதையும் வந்து தொளிச்சு வச்சுட்டேன். இது இல்லாமல் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து எப்போவுமே ஒரு 2 தேங்காயை வந்து துருவி இல்லைனா வந்து பீஸாக போட்டு வந்து நான் அதையும் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இப்படி தாங்க என்னோட வீக்கை நான் வந்து ப்ரீ பிளான் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வந்து ஈஸியாக காலையில் கிடைக்கிற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.